Hello friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு யூனிக்கான காஃபி ரெசிபி டர்க்கிஷ் மட் காஃபி. அதான் நாம இன்னைக்கு செய்ய போறோம். பெரிய பெரிய சிட்டிஸ்ல இந்த மட் காஃபி வந்துட்டு கிடைக்குது. ஆனா சின்ன ஊர்கள்ல இது கிடைக்காது. அதனால நாம இன்னைக்கு இது வீட்லயே நம்ம ட்ரை பண்ண போறோம். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான டர்க்கிஷ் மட் காஃபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மட் காஃபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு காஃபி க்ரீம் வேணும். காஃபி க்ரீம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம டால்கோனா காஃபி அப்புறமேட்டு காபிச்சினோ காஃபிக்கெல்லாம் நம்ம ஒரு பீட்டன் காஃபி ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு க்ரீம் காஃபி நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கு வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், எந்த காஃபி பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது நெஸ்கெஃபே. 4 டீஸ்பூன் சர்க்கரை, 2 டீஸ்பூனுக்கு 4 டீஸ்பூன் சரியா இருக்கும். இது வந்துட்டு ஒரு 2-3 கப் காஃபி ரெடி பண்ணலாம், அந்த அளவுக்கு சரியா இருக்கும். இது சர்க்கரை வந்து உங்களுக்கு எச்சா வேணும்னா நீங்க எச்சா போட்டுக்கலாம், அது உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. அப்புறம் பால் எடுத்திருக்கேன், இது கொஞ்சம் வெதுவெதுப்பான பால். இப்போ ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம இந்த காஃபி பவுடரை சேர்த்துக்கலாம், கூடவே இந்த சுகரையும் சேர்த்திடலாம். இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு ஃபர்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பவுடர் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுல ஒரு ஸ்பூன் பாலா விட்டு நம்ம இதை பீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். இதுல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஸ்க் இல்லைன்னா நீங்க ஃபோர்க் இல்லைன்னா ஒரு ஸ்பூன்ல வந்துட்டு மிக்ஸ் பண்ணலாம், அதுலேயே ஈஸியா மிக்ஸ் ஆகும். நம்ம சேனல்ல ஆல்ரெடி கேப்புச்சினோ காஃபி, அப்புறம் கோல்டு காஃபி, டால்கோனா காஃபி, ஃப்ராப்புச்சினோ எல்லாமே போட்டிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது பார்க்கணும்னா அந்த சீக்ரெட் ஆஃப் சமையல்னு போட்டு அந்த பேர்ல சர்ச் பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். இப்போ இன்னொரு டீஸ்பூன் பால் விட்டுக்கலாம். இதை நல்லா வந்துட்டு பீட் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பீட் பண்ணணும். நான் பீட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன். இப்போ ஒரு 7 நிமிஷம் பக்கமா அடிச்சிருப்பேன். இந்த அளவுக்கு கிரீமியானா போதும். நமக்கு ஓவரா டல்கோனா காஃபி மாதிரி பஃபியா வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம காஃபி தான் ரெடி பண்ண போறோம், அதனால இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நீங்க இந்த மாதிரி ரெடி பண்ணாம கூட நம்ம நார்மல் காஃபி பவுடர்லயும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளோட காஃபி கிரீம் ரெடி. இப்போ இந்த மாதிரி கிரீம் ரெடி பண்ணி நீங்க வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுட்டு நீங்க வேணுங்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு நம்ம ஒரு கப் பால் வந்துட்டு சுட வைக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிக்குது. இப்போ பால் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இப்போ அதுல வந்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு காஃபி கிரீமை போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இதுல நம்ம ரெடி பண்ண இந்த பாலை வந்துட்டு ஊத்திக்கலாம். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி வச்ச ஒரு பாத்திரத்துல ஊத்த போறோம். உங்ககிட்ட இந்த மாதிரி கைப்பிடி வச்சது இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சொம்பு இருக்கும்ல, அந்த மாதிரி கூட நீங்க ஊத்திக்கலாம். இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை இப்போ ஒரு வடச்சட்டியில, ஒரு இரும்பு வடச்சட்டியில மணல் போட்டு சூடு பண்ணியிருக்கிறேன் அடுப்புல வச்சு. இந்த மூடி எடுத்துடலாம். இப்போ மணல் வந்துட்டு நல்ல சூடா இருக்குது. இப்போ என்ன செய்யலாம்னா நம்ம ரெடி பண்ணோம்ல இந்த காஃபி, இதை வந்துட்டு இந்த மணலுக்குள்ள இப்படி இன்சர்ட் பண்ணி வைக்கணும். நான் எடுத்துக்கிறது கொஞ்சம் தரதரன்னு இருக்கிற மணல், நல்ல நைஸ் மணலா இருந்துச்சுன்னா இன்னும் ஃபாஸ்டா உங்களுக்கு வந்துட்டு ரெடி ஆயிடும் காஃபி. இப்போ இந்த மாதிரி நல்லா உள்ள இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. சைட்ல இருக்கிற மணலை வந்துட்டு இப்படி க்ளோஸா தள்ளி விட்டீங்கன்னா இன்னும் ஃபாஸ்டா ரெடி ஆகும். இந்த மாதிரி நல்லா இம்மர்ஸ் பண்ணி இப்படி இப்படி வச்சுட்டே இருந்தீங்கன்னாவே சீக்கிரமே பொங்கி வந்துடும். மணல் வந்துட்டு ஆல்ரெடி நல்லா ஹீட் ஆயிருக்கணும். பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும் இப்படியே பொங்க ஆரம்பிக்குது. இப்பதான் பாருங்க பொங்கி வருது. கரெக்டா மேல டிப்ல வரும்போது நம்ம எடுத்துடலாம். பொங்கிச்சு, அவ்வளவுதான். நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை வந்துட்டு ஒரு கப்ல சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ இதுக்கு மேல நீங்க வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஃபிளேவர்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இதுல கொஞ்சமா சாக்லேட் சிரப் போடுறேன். இதுக்கு மேல நீங்க வந்துட்டு ஓரியோ பிஸ்கெட் போட்டு சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்க சர்வ் பண்ணலாம். இந்த காஃபி இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்க வேண்டியதான். நம்மளோட சூப்பரான மட் காஃபி ரெடி ஆயிடுச்சு.